இந்தியாவின் ஒரு புகழ்பெற்ற சமூக ஆர்வலர், சுதந்திர போராட்ட வீரர் மற்றும் சிறந்த சீர்திருத்தவாதியான ஏக்நாத் ராமகிருஷ்ண ரானாடே அவர்களுடைய சரித்திரத்தை இன்றைய சான்றோர் சரித்திர நிகழ்ச்சியில் நினைவு கூறுவதில் பெருமையடைகின்றோம். 1914ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 19ஆம் தேதி அன்று பிறந்துள்ளார். 1982ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி அன்று காலமாகியுள்ளார். ஏக்நாத் ராமகிருஷ்ண ரானாடே அவர்கள் கன்னியாகுமரியில் அமைந்துள்ள உலக புகழ்பெற்ற விவேகானந்தர் நினைவு மண்டபத்தை உருவாக்குவதில் முதன்மை சிற்பியாகவும் அதன் பின்னணியில் இருந்த உந்து சக்தியாகவும் இவர் திகழ்ந்தார். மகாராஷ்டிராவின் அமராவதி மாவட்டத்தில் உள்ள டிம்டலா கிராமத்தில் 1914ஆம் ஆண்டு பிறந்துள்ளார். நாக்பூர் பல்கலைக்கழகத்தில் தத்துவத்தில், சாகர் பல்கலைக்கழகத்தில் LLB பட்டமும் பெற்றுள்ளார். பள்ளியில் படிக்கும்போதே ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக் சங்கத்துல இணைஞ்ச இவரு 1956 முதல் 1962 வரை அதன் அகில இந்திய பொதுச் செயலாளராக பணியாற்றியுள்ளார். கன்னியாகுமரி கடற்பகுதியில் உள்ள பாறையில் விவேகானந்தருக்கு நினைவு சின்னம் அமைக்க பல அரசியல் மற்றும் மத ரீதியான எதிர்ப்புகள் எழுந்தன. ரானாடே அவர்கள் அப்போதைய மத்திய உள்துறை அமைச்சர் லால் பகதூர் சாஸ்திரியின் அறிவுரையின்படி கட்சி பாகுபாடின்றி 323 நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கையெழுத்தை பெற்று தேசிய ஆதரவை திரட்டினார். ஒரு தேசிய இயக்கமாக மாற்றி நாடு முழுவதிலும் உள்ள சாதாரண மக்களிடம் ₹1 பங்களிப்பு கூப்பன்கள் மூலம் நிதி திரட்டினார். ரானாடே அவர்கள் இவரின் அயராது உழைப்பால் 1970 இந்த நினைவு மண்டபம் திறக்கப்பட்டது. விவேகானந்தரின் போதனைகளை பரப்பவும் மனிதவள மேம்பாட்டை உருவாக்கவும் 1972 விவேகானந்த கேந்திரத்தை நிறுவினார். மனிதனை உருவாக்குவதே தேசத்தை உருவாக்குவதாகும் என்ற கொள்கையின் அடிப்படையில் இது ஆன்மீக சேவை அமைப்பாக செயல்படுகிறது. சாதனா ஆஃப் சர்வீஸ் மற்றும் சுவாமி விவேகானந்தாஸ் ரவுசிங் கால் டு ஹிந்து நேஷன் போன்ற நூல்களை எழுதியுள்ளார். இந்தியாவின் ஒரு புகழ்பெற்ற சமூக ஆர்வலர், சுதந்திர போராட்ட வீரர் மற்றும் சிறந்த சீர்திருத்தவாதியான ஏக்நாத் ராமகிருஷ்ண ரானாடே அவர்களுடைய சரித்திரத்தை இன்றைய சான்றோர் சரித்திர நிகழ்ச்சியில் அறிந்து கொண்டதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம்.